நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாட்டில் மூடி எடுத்துருக்கேன். அதாவது பெரிய பாட்டில் மூடி தாங்க. பாட்டில் உடஞ்சு போனதால மூடி இருந்தாலும் கீழே தூக்கி போடாமல் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாட்டில் கேப்பை நம்ம அப்படியே வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பழைய கத்தியில் வேற கத்தி வச்சு கேஸில் சூடு பண்ணிக்கோங்க கத்தியை. இந்த பாட்டில் கேப்பை நான் கட் பண்ணி காமிக்கிற பாருங்க. இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கலையா, அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் நேராக பார்த்து அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கையில் சூடுபட வாய்ப்பு இருக்குங்க. இப்போ பாருங்க, ரெண்டு பக்கமும் இதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரே லெவலில் ஒரே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் பாட்டில் மூடி இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் எடுத்துக்கலாம். டபுள் டேப் எடுத்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் டபுள் டேப்பாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம டபுள் டேப்பாக கட் பண்ணி விட்ட பின்னாடி வாட்டர் பாட்டில் மூடி இருக்கு இல்லையா, அதோட பேக் சைடு இது போல் நீங்கள் சென்டரில் ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்ட பின் லைட்டாக கை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தாங்க டபுள் டேப்பு வாட்டர் பாட்டில் மூடி மேலே நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இந்த டிப்ஸ் எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பொருட்களை பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஒயர்லாம் இருக்குல்லையா, ஒயரை நம்ம அங்கங்கே போட்டு விட்டுருங்க. அந்த ஒயர் நம்ம கீழே போட்டு வைக்காம இது போல் நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு ஓரத்தில் இந்த வாட்டர் பாட்டில் கேப்பை ஓட்டிட்டு கரெக்டாக நீங்கள் சுவிட்ச் ஒயரை நீங்கள் போட்டு விட்டுக்கலாங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஒயர் இருக்குல்லையா, மிக்ஸி ஒயரை சுற்றி வச்சிருப்பேன். அந்த மாதிரி சுற்றி வைக்காம இது போல் நீங்கள் ஒயரை நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டா போதும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.